சாரி மேடம், இப்ப உங்களை ஏத்திட்டு போக முடியாது. ஏன்? என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு இந்த மருந்து அர்ஜென்ட்டா கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்காக தான் வேகமா போயிட்டு இருக்கேன். அப்படியா? அப்ப முதல்ல உங்க வீட்டுக்கு போய் இந்த மருந்து கொடுத்துட்டு அப்புறமா என்ன ஹோட்டல்ல டிராப் பண்ணா போதும். ஓகே. மேடம் கொஞ்சம் இருங்க, இப்ப நான் வந்தேன். அம்மா அம்மா அப்பா வந்தாச்சு. சாரி மேடம், இதை வந்துடுறேன். பரவாயில்ல, டேக் யூர் ஓன் டைம். ஆமா, உங்க உடம்புக்கு என்ன? என்னன்னு சொல்றது, எல்லாம் என்னால வந்து வேணதா. நீ இப்படி சொல்றீங்க? என் உடம்பு பலகீனமா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமா, அவங்க யாரு? அவங்க அவங்க எல்லாருக்கும் வேண்டியவ. என் பேரு ராணி. அப்ப சரி, நான் புறப்படுறேன் லட்சுமி. இந்த மாத்திரைய 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடு. இந்த மாத்திரைய 6 மணி நேரம் கழிச்சு சாப்பிடு. குழந்தைகளை பத்திரமா பாத்துக்க. கவலைப்படாம போயிட்டு வாங்க. பக்கத்து வீட்டு பாட்டி தான் துணையா இருக்காங்களே. போயிட்டு வாங்க. சரி, புறப்படலாமா? மாமா இந்த வேண்டாங்க. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. குழந்தைங்க இருக்க வீட்டுல வெறும் கையா வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மனைவிக்கு மருந்து கொடுக்க போறேன்னு தான் சொன்னீங்களே தவிர உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்கிறது எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா வரும்போதே ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பேன். ஏன்னா குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, இவ்வளவு அழகா இருக்கிற நீ எப்படி இந்த லைனுக்கு வந்த? இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு ரூம்ல இருக்கிறத விட என்கிட்டயே பர்மனண்டா வந்துடுறியா? என்ன சொல்ற? ராணி, ராணி, என்ன திடீர்னு எழுந்துட்ட? ஐ அம் நாட் இன் மூட். அப்போ எதுக்காக பணத்தை திருப்பி தர்ற? சாப்பிட்டாதான் பில் போடுற பழக்கம் எனக்கு. கம் ஆன், டேக் இட் பேக். I'm so sorry, ராஜன். நீ எப்படியோ வருவேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா என் கையாலேயே உனக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. I'm sorry.
I have to suspend you from service. என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்லை. இன்னைக்கு உன்னோட ப்ரோக்ராமே என்னோட தான் நீ சொன்னதும் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்? இரவை வரவா ஆக்கிக்கிட்டு இருந்த நீ இன்னைக்கு இரவை என்னோட செலவாக்க எப்படி முடிவு பண்ணினேன்னுதான். ஆமா, இவ்வளவு நாள் இரவை பரவாத்தான் ஆக்கிக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த இரவுல இருந்துதான் ஒரு புது உறவை உருவாக்கிக்கலாமேன்னு ஆசைப்படுறேன். அந்த உறவை உங்களோடதான். ராணி, நான் கல்யாணம் ஆனவன். 3 குழந்தைகளுக்கு தகப்பங்கிறத நீ மறந்துட்டியா? நான் மறக்கல, ஆனா நீங்க தான் மறந்துட்டீங்க. அப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள உங்களை நீங்க வச்சுக்கிட்டு இருந்தா, பல தடவை நான் உங்க டாக்ஸில வர்றப்ப அந்த கண்ணாடி வழியா பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க என்ன பார்த்து திருட்டுத்தனமா ஏன் ரசிச்சீங்க? சபலமா? அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஆசை வெக்க மரியாதைன்னு சொல்லுவாங்க. எதையுமே பளிச்சுன்னு கேட்கறது தான் என் பழக்கம். நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா? நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். அருமையான மனைவியும் அழகான குழந்தைகளும் இருக்கிறப்போ இன்னொரு பொண்ணு மேல ஆசைப்படலாமான்னு தானே கேட்க போறேன். அது இல்லைங்க, இந்த சின்ன வயசுல உங்க மனைவி அடுத்த படுக்கையாவும் பலகீனமாவும் இருக்காங்களே, அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே நல்லாதான் இருந்தா. நானும் அவளும் ஒருத்தர் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அந்த நாட்கள் லட்சுமி, இது என்ன தெரியுமா? திருநெல்வேலி அல்வா. கடைக்காரன் கடை மூடிட்டான். விடுவனா? மறுபடியும் கடையை திறக்க சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் உனக்காகத்தான். இது என்ன தெரியுமா? மல்லிப்பூ. சாதாரண மல்லி இல்ல, ஜாதி மல்லி. இந்த தொண்டட்டாங்கெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். பச்சை உடம்புக்காரி கண்டதெல்லாம் சாப்பிட கூடாதுன்னு இப்பதான் பக்கத்து வீட்டு பாட்டி சொல்லிட்டு போயிருக்கு. பக்கத்து வீட்டு பாட்டி சொல்லி இருக்குமே, வயசானாலே இந்த கோளாறு தான். இது பாருங்க, சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு இல்லாம மல்லிப்பூவை முருகர் படத்தை போட்டுட்டு அல்வாவத்துக்கு கிருஷ்ண படத்துக்கு போறவா? உங்க இஷ்டம். பேசாம கைய கால கழுவிட்டு சாப்பிட்டுட்டு படுங்க. சாப்பிட்டுட்டு படுக்கவா? எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தர் பொண்டாட்டி நல்லாதான் கோஆபரேட் பண்றாங்க. நீங்க இருக்கியே, நீங்க பரவாயில்ல சார். உங்களுக்கு 2 பொண்டாட்டி. கூப்பிட்டியா? உங்களே ஏன் கூப்பிடுறேன்? தமிழ்ல கூப்பிட வைக்கப்பட்டுட்டு தெலுங்குல கூப்பிட்டியோன்னு பார்த்தேன். என்ன சிரிப்பு வேண்டி கிடக்குது? ஒண்ணு இல்லடி, எவனோ ஒருத்தன் இந்த ஜோக் புக்கை நம்ம டாக்ஸில விட்டுட்டு போயிட்டான். ஒரு ஜோக் படிச்சு பார்த்தேன், சிரிப்பா வருது. அப்படின்னா அவ்வளவு சிரிப்பு வரா மாதிரி ஜோக்கு? இது சாதாரண ஜோக் புக் இல்லடி, அடல்ட் ஒன்லி ஜோக். ஐயோ, அப்படின்னா எனக்கு வேண்டாம்பா. நீங்களே படிச்சு நீங்களே சிரிச்சுக்கோங்க. அடி போடி பைத்தியக்காரி, மனுஷனா பிறந்தா சிரிக்கணும். அப்பதான் எந்த வியாதியும் வராது. சிரிக்கணும்னா ஜோக்ல கொஞ்சம் சிக்ஸ் இருக்கணும், அப்பதான் சிரிப்பு வரும். சொல்றேன் கேளு. இப்படி ஜோக்க சொல்லியே உங்க மனைவியை நைஸ் பண்ணிடுங்க போல இருக்கே. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன ஆச்சு? கரெக்டா 9வது மாசம் டான்னு. அப்பாடி. லட்சுமி, இப்படி வாய் மயிரமா இருக்கவ நீ ஏன் பக்கெட்ல தண்ணி கொண்டு வர?
என்கிட்ட சொன்னா நான் கொண்டு வர மாட்டேனா? ஆமாமா, பொண்டாட்டி மேல அப்படியே கரிசனை கொட்டுது. கையில ஒரு குழந்தை இருக்கிறச்ச அதுக்குள்ள வயித்துல ஒரு பிள்ளைக்கு என்னடி அவசரம்னு பாக்குறவங்க கேக்குறப்போ நாக்கு புடுங்கிக்கலாம் போல இருக்கு. 4 பேரை இப்படி கேக்குறப்போ நீ நாக்கையும் மூக்கையும் பிடிங்கிக்கிட்டா பாக்குறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருப்படி. ஆமா, இந்த கேலி கிண்டலுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வேற எதுலதான் குறைச்சலு? செத்துக்க போறவன் நீ, காப்பாத்த போறவன் நான். 4 பேர் எது சொன்னா நமக்கு என்ன? வேலையை பாரு.